வணக்கம் மக்களே. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்ன்ற ஊரில் ஓல்ட் அப்படின்ற கொரியரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பு. மக்கள் வந்துட்டு நம்ம ஊர் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆர்டர் போடுவாங்க. அதை நம்ம போய் ஆர்டர் ரெஸ்டாரண்ட்லேருந்து பிக் பண்ணி கொண்டு போய் ஹோம் டெலிவரி பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு ஹாட் ஜோன்ஸ்க்கு போயிட்டுருக்கேன். ஜோன்ஸுன்ற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க ஃப்ராங்க்ஃபர்ட்டில். இங்கே போனால் நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னதுக்கு. ஸோ நான் யூஸ்வலி ஒரு ஆர்டருக்கு ஒரு ஜோனுக்கு போவேன். அங்கே போயிட்டுருக்கேன். நான் இந்த ஓல்ட்டில் வந்துட்டு கடந்த மூணு வருஷமாக பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஆர்டர் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஜெர்மனியில் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, நம்ம ஊரை விட எதாவது வித்தியாசமாக ஏதாவது இருக்கா, இங்கே ஃபுட் டைப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலான்னு நினச்சேன். சரி மக்களே, நான் இப்போ ஜோன் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம ஜோனுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருட்டி வேறு போயிடுச்சு. ஆப் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அது காட்டும் லுக்கிங் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஜோனில் வந்ததுனால இனிமேல் தான் நமக்கு ஆர்டரே வரும். ஜோனுக்கு வெளியே இருந்தால் ஆர்டரே வராது. ஸோ ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் ஆர்டர் வரும். ஆர்டரை பிக் பண்ணிவிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதுதான். நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு நான் பிக் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி பிக் பண்ணிவிட்டு என்னோடய பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்க இடத்துல போய் பிக் பண்ணிவிட்டு ட்ராப் அது பக்கத்தில் இருக்க அதே இடத்துல. ஸோ நான் போய் பிக் பண்ணிவிட்டு மீதி காட்டுறேன். இங்கே பீஸா ஹட் கடைக்கு. ஸோ இதுதான் அந்த கடை. இப்போ வந்திருக்கு நமக்கு 2 ஆர்டரு 2 பீஸா. ஸோ அது நமக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம், பிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்வைப் ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்வைப் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த ஆர்டர் எடுத்துருவோம். இப்போ வந்துட்டு ட்ராப் லொக்கேஷன் காட்டும், அங்கே போக வேண்டியதான். இப்போ நம்ம வந்துட்டு வந்தாச்சு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. இது நான் டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்தது என்னதுன்னு காட்டுறேன். ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. டெலிவரி பண்ணோடனே வந்துச்சு. நான் பிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அங்கே போயிட்டு காட்டுறேன். அப்போ போகிறதுக்கு இப்போ 3 நிமிஷம் காட்டுது, 4 நிமிஷம் போட்டதில்ல. ஆனால் சீக்கிரமாக போயிடலாம், நிறைய போயிடலாம். நாங்கள் போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு காட்டுறோம். இங்கே தான் நம்மளோட அடுத்த பிக்கப்பு. இந்த கடை வந்துட்டு கோஸ்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கடை உள்ளே வந்துட்டு வெறும் கிச்சன் மட்டும் தான் இருக்கும். யாரும் வந்துட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட முடியாது. ஒன்லி டேக்அவே மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளோட அடுத்த ஆர்டர். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆர்டரை பிக் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு நம்ம பிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். சொன்னோடனே அது லொக்கேஷன் காட்டும், ட்ராப் லொக்கேஷனுக்கு போகணும். இதுலேயே வந்துட்டு கூகுள் மேப் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கூகுள் மேப்லனா நீ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு அது காட்டும். அங்கே டெலிவரி பண்ணிட்டு காட்டுறேன் கைஸ். இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம். வந்துட்டு இந்த கஸ்டமரோட பேர் இருக்கும். அதை டோர் பெல்லாம் கால் பண்ணிட்டு அப்புறம் டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் போகும் கைஸ். ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சுன்னு காட்டுது. நான் ஃபஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பிக் பண்ணுறேன் கைஸ். என்னாச்சு அப்படின்னா நான் எடுக்கணும்னு நினச்ச ஆர்டர் வந்துட்டு போயிட்டு அதை கரெக்டாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு யாராவது அவைலபிளாக இருந்தாங்கன்னா அவங்களும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மறுபடியும் அந்த லொக்கேஷனுக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண லொக்கேஷனுக்கே போகலாம். ஏன்னா அங்கே போனால் தான் நல்ல ஆர்டர் கிடைக்கும். இப்போ நான் ஜோனுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது என்னென்னு பார்ப்போம். பக்கத்தில் தான், இங்கேருந்து ஒரு 200-300 மீட்டரில் தான் இருக்குது. நம்ம முதல்ல போய் இடத்துல பீஸா எடுத்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பீஸா தான் எடுக்க போகிறோம். ஆர்டரை பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அந்த கடைக்கு வந்துட்டேன். இங்கே 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த பீஸா கடையில் நான் அடிக்கடி ஆர்டர் எடுத்திருக்கேன். இங்கே பீஸாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆர்டர் நம்ம பிக் பண்ணிட்டோம். பேக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி பேக் சைடில் ஓப்பன் ஆகி வச்சுட்டு ஆப்பில் சொன்னால் அதுக்கப்புறம் அது எங்கே போகணும் அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து 150 மீட்டர் தான். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேலையிலேயே இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி வேலை பார்த்தாலும். கைஸ் ஒரு குயிக் அப்டேட். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன்னா ஆனால் போக முடியுமான்னு தெரில. மழை நின்றதுக்கப்புறம் தான் போக முடியும். இந்த ஆர்டர் இப்போ கடைசியாக பண்ண ஆர்டரில் நமக்கு வந்துட்டு €2 டிப்ஸ் கிடச்சிச்சு. ஆமாம், அவங்க வந்துட்டு இதர் ஆப்லேயும் பே பண்ணலாம் இல்லை கையிலையும் கொடுப்பாங்க சில நேரத்துக்கு. இப்போது அந்த ஆர்டரில் வந்துட்டு €2 கையில் கொடுத்தாங்க. அடுத்த ஆர்டருக்கு போயிட்டு பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அப்டேட்டு. இந்த ஊரில் வந்துட்டு ஸ்டாஷன் பான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ட்ரெயின் வந்துட்டு ரோட்டில் போகும். ஸோ நடுவில் தண்டவாளம் மாதிரி இருக்கும் ரோட்டு நடுவில். அது போய் திரும்ப ஒரு இடத்துல, எல்லா ட்ரெயினும் போய் ஒரு இடத்துல திரும்பணும்ல. இந்த திரும்ப இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ட்ரெயின் அப்படியே திரும்பும். நம்ம முதல்ல இந்த கடைக்கு வந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே ஆர்டர், அதே கடை, இந்த கோஸ்ட்டு கிச்சன் சொன்னோம்ல, அங்கேயே தான் இப்போ அடுத்த ஆர்டரும் போய் பிக் பண்ணுவோம். அப்படியே மழை தூர்றதுனால பேக்கில் வைக்க காட்டல. சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்தோன்னே பேக்கில் வச்சுட்டேன். ஆர்டர் பண்ணி அச்சீவ் பண்ணுவோம். அதை டெலிவரி பண்ண போக வேண்டியது. 3 நிமிஷம் காட்டுது ஆப்பில். பட் மேப்பில் போனால் தான் கரெக்டான டைம் காட்டும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. 2 நிமிஷத்துலேயே டெலிவரி பண்ணலாம் போல். ஓகே, டெலிவரி பண்ணிவிட்டு வரேன் கைஸ். ஸோ எதிரில் கார் வந்து நம்ம வழி விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம். பாருங்க, நான் பிக்கப் எடுக்க போயிட்டுருக்கேன். நான் பாட்டு சைக்கிளில் போகும்போது டப்புன்னு இப்படி வந்து உள்ளே வந்துடுவாங்க சில நேரத்துக்கு. அவங்க ரோட்டில் வரவங்கள பார்த்து போகாமல், ஸோ பைக்கு எது வருது சைக்கிள் வருதுன்னு பார்த்து போகாமல் வந்து விழுந்துருவாங்க. இஃப் இன்கேஸ் அப்படி எதாவது நடந்துச்சுன்னா இந்த ஊரில் ஃபஸ்ட்டு நடந்து போகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ நம்ம தான் தப்பு பண்ண அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த ஆர்டர் நான் வந்துட்டு முடித்த உடனே எடுத்துட்டேன். இங்கேருந்து 4 நிமிஷம் இந்த பக்கத்தில் ப்ளூ கலர் இருக்க இடத்துல போய் பிக் பண்ணணும். அங்கே போய் பிக் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். அடுத்த ஆர்டர் இந்த கடையில் தான். உள்ளே போய் பிக் பண்ணிவிட்டு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை காமிச்சோம். இந்த ரெஸ்டாரண்ட்டு அது உள்ளே காமிச்சோம்ல. இப்போ அங்கேருந்து பிக் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு டெலிவரிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டெலிவரி காட்டும். ஸோ இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஆர்டர் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் பக்கத்தில் ஆகும், 4-5 நிமிஷம். இப்போ நான் ட்ராப் பண்ண இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. நான் தெரியாமல் பக்கத்து வீட்டில் போய் கதவு தட்டிட்டேன். அதே பேர் அந்த வீட்லேயும் அதே பேர் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவனாக இருக்க போய், இல்லை இந்த வீடு இல்லைப்பா, அடுத்த வீட்டுக்கு போங்க, நீங்கள் நம்பர் மாறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை வாங்கி, இன்கேஸ் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா நாங்கள் தான் வந்துட்டு அதுக்கு காசு கட்டணும். இப்போ நம்ம அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அதோட நேம். இது நான் நிறைய தடவை ஆர்டர் பிக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 7 நிமிஷம் லேட்டாக தான் பிக் பண்ணுறோம் பாப்பையோ. பட் டெலிவரியும் ட்ராப்பும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது.
போய் பிக் பண்ணிவிட்டு ஆப்பில் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 8 நிமிஷம் ஆல்ரெடி லேட் ஆகிட்டு நம்ம. ஸோ கைஸ், நான் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன் சீக்கிரமாக வந்து. ஏன்னா ஆல்ரெடி 7 நிமிஷம் லேட்டு, கஸ்டமர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடக்கூடாது, அப்புறம் ஆர்டரே பண்ண மாட்டாங்க ஓல்ட்டில். அதனால் டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. பக்கத்தில் தான் பிக்கப்பு, அடுத்த தெருவில் போய் பிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஆர்டராக. ஆர்டர் எடுத்தாச்சும் கிளிக் பண்ண ஒன்று தான் அதை டாப் காட்டும். இங்கேருந்து டாப் இங்கே இருக்குது. கூகுள் மேப்பில் தான் எவ்வளோ தூரம் ஆகும் காட்டும். மூணு நிமிஷம் காட்டுது. சரி கைஸ், அங்கே போயிட்டு இப்போ நான் வந்துட்டு ஃபோன் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் நிறைய வாய்ஸ் கேட்கும், காற்று அடிக்கிற சத்தம் கேட்கும், கார் போகிற சத்தம் கேட்குறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரத்துலேயே வந்துட்டு கேமராவும் கரெக்டாக அதுக்கேற்ற மைக்கும் வாங்கி க்ளீனாக செட்டப் பண்ணிக்கிறேன். செட்டப் பண்ணணும், உங்களுக்கு க்ளீனாக தெரியும் கைஸ். இதுதான் ஸ்கூட்டருமாங்க. ஸோ அது மேலே ஏறி நின்றுட்டு லைட்டாக காலால் புஷ் பண்ண அப்படி போக ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு பேட்ரி இருக்கும், அதில் பேட்ரி வச்சு அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கும். 2 நிமிஷத்துக்கும் 1 நிமிஷத்துக்கு 20 சென்ட்டா எவ்வளோ காசு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த ஊரில் எப்படியும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் காரு இது வாங்கி போடுறதுக்கு இது ஈஸி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனி இருக்குது. ஓல்ட்டு, அதுலேயும் ஓல்ட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, போல்ட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஊபர்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்படி நிறைய கம்பெனிஸ் அதில் இருக்குது. ஸோ அவங்க ஆப்பை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம பாட்டு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அதில் ஒரு நாள் கணக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பேட்ரி தீர்ந்தோடனே எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். அவங்க அதை எங்கே நிற்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அதை எடுத்து மறுபடியும் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் கைஸ், நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அதை மட்டும் வச்சு. ஸோ கைஸ், நம்ம இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்துவிட்டோம். இதுதான் அந்த ஏரியா. வந்துட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் வந்தால் காட்டுறேன். இப்போவே பார்க்கலாம் நம்ம அடுத்த ஆர்டர் வந்திருக்கான்னு. இந்த இடத்துல காட்டும். இப்போதைக்கு எந்த ஆர்டரும் வரல. வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கைஸ். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்துருச்சு வர வழியிலே. நின்று ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே போயிடும்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுவும் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 800 மீட்டர் பக்கத்தில் காட்டுது. ஸோ கைஸ், போவோம். அங்கே போயிட்டு பிக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு. இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. பிக்கப் ஆல்ரெடி 2 நிமிஷம் லேட்டு. பார்ப்போம் சீக்கிரமாக கொடுக்குறாங்களான்னு. டெலிவரி ரொம்ப பக்கம்தான். மக்களை பிக் பண்ணியாச்சு அந்த ஆர்டர் பிக் பண்ணியாச்சுன்னு சொன்னோன்னே லொக்கேஷன் காட்டும், ட்ராப் லொக்கேஷன். இப்போ ட்ராப் லொக்கேஷனுக்கு போக வேண்டியதான். நமக்கு ஆல்ரெடி அடுத்த ஆர்டர் அசைன் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக போய் டெலிவரி பண்ண முடியுமோ சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ மக்களை, இந்த ஆர்டரையும் டெலிவரி பண்ணிட்டேன். நான் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன் எனக்கு அடுத்த ஆர்டர் அசைன் ஆகிருக்கு அப்படின்னு. இதை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்வைப் பண்ணுறதுக்குள்ள அந்த அடுத்த ஆர்டர் வந்துச்சு. வந்த ஆர்டர் வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. கொரியன் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்போ அடுத்து மறுபடியும் ஹாட்ஸ்பாட் போவோம். அடுத்த ஆர்டர் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா
நான் இந்த இது பிக்கப் எடுக்க வந்தோம். ஆல்ரெடி இங்கே சுற்றி எனக்கு முன்னாடி 6 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியவில்லை. மக்களே, என்னாச்சு அப்படின்னா, நான் போய் கடையில் ஆர்டர் எடுத்தேன். அந்த ஆர்டர் வந்துட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. முதல்ல உள்ளே போய் கேட்டாலும் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெளியவே 7 பேர் ஆல்ரெடி ஹோட்டல்லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா எப்படி அவங்களால இது பண்ண முடியும்? அதுக்கப்புறம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அது கேட்டேன்னா இவன் தான் உண்மையை சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லையா, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்களாம். அப்போ எதுக்குப்பா வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி வோல்ட் டெலிவரிக்கெலாம் ஆன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ தான் எனக்கு அந்த ஐடியா வருது, நான் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் சில நேரத்துக்கு மாட்டி விட்ருவாங்க. கடைசி அரை மணி நேரத்தில் ஒரே ஒரு டெலிவரி தான் பண்ணேன், டெலிவரி முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் அடுத்ததுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாட்ஸ்பாட் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கேன். போகணுமா எது தெரியல. கஸ்டமர் சப்போர்ட் கிட்டே கேட்டால், கஸ்டமருக்கு சப்போர்ட் கிட்டே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். இப்படி வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு ஃபோட்டோ அனுப்புகிற அப்படிங்கிறான். அதான் ஃபோட்டோ அனுப்புறதானே நீ அவங்க நம்பவே மாட்டாங்க. நான் சொல்கிறத எப்போவுமே நம்ப மாட்டானோ, அதாவது நம்ம மேலே தான் குத்தன்ற மாதிரியே பேசுவானோ. ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா எதுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னு கேட்குறானோ. சரி கஸ்டமருக்கு வெயிட் பண்ணுறோம். அடுத்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆர்டருக்கு வந்துவிட்டோம். அந்த ஆர்டர் வந்துட்டு இங்கே தான், நெப்போலியன் பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் தான் டெலிவரி, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பிக் பண்ணுவோம். இது கூட இன்னொரு ஆர்டர் வருது, செகண்ட் ஆர்டரு. அதை எடுக்க முடிஞ்சால், இதை சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா அதை எடுக்கலாம், இல்லைனா வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவா. நான் சொல்கிறேன் கைஸ், கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேலையும் சீக்கிரமாக பார்ப்பாங்க, அந்த பழைய கடை மாதிரி இல்லை, நிறைய ஆள் இருக்காங்க. பார்ப்போம். மக்களே, என்னாச்சு அப்படின்னா, ஆர்டர் எடுத்துட்டேன். அதே பழைய ஆர்டர் மாதிரி தான் இவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, வேலை செய்வாங்க அப்படின்னு நினச்சேன். இவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எடுத்துட்டேன். லக்கு என்னன்னா, அடுத்த ஆர்டரும் கிடச்சிருச்சு. அது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. போய் பார்ப்போம் அவங்க எந்த நிலமையில் வச்சுருக்காங்க அப்படின்னு. இதுதான் நம்ம ஊர் சென்னையில் ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் இருக்குல்ல, இந்த ஊரில் தான் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. கடை இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, சைனீஸு, ஜாப்பனீஸ்னு, யூ நேம் இட் தே ஹேவ் இட், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆர்டர் எடுத்து உள்ள வச்சாச்சு. ஒரு பீஸா செய்ய 20 நிமிஷம் எடுக்கிறாங்க. பார்ப்போம். அடுத்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன். அவங்க ஆல்ரெடி 2 நிமிஷம் லேட்டு. எப்படி டெலிவரி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க.
வந்தாச்சு, இந்த கடை தான். பிக்கப் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்கிறேன். இன்னொன்று கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் குளிர் ஆரம்பிச்சு அப்படின்னால எல்லாருமே இப்படி ஒரு ஷீட்டு போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. வெளியே உட்காந்துருக்கிறதுனால நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அதில் தீ எரியும். அப்படியே உள்ளே போனீங்கன்னா நல்லா கதப்பாக இருக்கும். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு, இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஸ்வாத் கிச்சன். வாங்க அப்படியே உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இது உள்ள ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் பற்றி இதில் வந்துட்டு அடுப்பு மாதிரி எரியும். பக்கத்தில் உட்காந்த கண்ணில் கதப்பாக இருக்கும். ஸோ மக்களே என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் டெலிவரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 நிமிஷம் லேட்டுன்னு காட்டுது. அக்செப்ட் பண்ணிட்டேன், 2வது பிக் பண்ணிட்டேன், ட்ராப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணும்போது 1 நிமிஷம் லேட்டுன்னு காட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதுக்குள்ளே எப்படி ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு எப்படி போகுதுன்னு பார்ப்பேன். ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பாருங்கள் மக்களே. என்ன அப்படின்னா, இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு ஒரு 2 செகண்ட் தரேன், யோசிச்சு பாருங்கள். இது என்னென்னா, இந்த நம்ம ஊரில் வந்துட்டு குப்பை போடக்கூடாது அந்த மாதிரி இந்த ஊரில் நிறைய பேர் பபுள் கம் துப்புவாங்க, வாயில் போட்டு சாப்பாங்கல்ல. அதை வந்துட்டு கீழே குப்பையில் ரோட்லேயே போடாமல் இந்த வட்டத்துலேயே வந்துட்டு ஒட்டி வச்சுருவாங்க. இதில் ஒட்டி வச்சா இவங்க பேப்பரை கிழிச்சு தூக்கி தூர அழிஞ்சிடுவாங்க. அப்புறம் பின்னாடி இன்னொரு பேப்பர் இருக்கும். இந்த ஊரில் வந்துட்டு க்ளீன்லினஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஸோ மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2 ஆர்டரையும் டெலிவரி பண்ணிட்டேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆர்டர் டைமும் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் ரேட்டும் அப்டேட் ஆச்சு. என்னாச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த நாளைக்கு மட்டும் 12 டெலிவரி பண்ணியிருந்தேன்னா எனக்கு கூட கொஞ்சம் காசு கிடச்சிருக்கும். ஆனால் அது கிடைக்கல. 11 தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி டோட்டலாக. ஸோ அது முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 12 பண்ணனா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஊர் காசுக்கு இந்தியா ரூபாய்க்கு 200 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ அது இல்லாதனால மொத்தம் 11 தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஆப்லேயும் டிப்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கையிலையும் கொடுக்கலாம். இந்த டிப்ஸ் மட்டும் இந்த ஊரில் இன்றைக்கி 6 ரூபா கிடச்சிருக்கு எனக்கு, 6 யூரோ. அதுக்கப்புறம் இதில் ஆப்பில் சம்பாதிச்சது வந்துட்டு 48 யூரோ. ஸோ இன் டோட்டலாக நான் இன்றைக்கி மட்டும் 54 யூரோ சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கையில் டிப்ஸ் வந்துட்டு 2 யூரோ கிடச்சிச்சு, 4 யூரோ கிடச்சிச்சு. ஸோ 58 யூரோ சம்பாதிச்சு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு அது வந்துட்டு ஒரு 5200 ஆச்சு. ஸோ 4 மணி நேரம் இந்த ஊரில் வேலை பார்த்தேன் அப்படின்னா 5200 சம்பாதிச்சிருக்கேன். இன்கேஸ் நான் அந்த இன்னொரு டெலிவரியும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பார்த்துருந்தேன் அப்படின்னா வந்துட்டு கூட ஒரு 200, 5400, 5500 வந்திருக்கும். அது பண்ண முடியல. ஸோ இதுதான் கைஸ் அப்டேட். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் அங்கே இந்த வீடியோவில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வீடியோவில் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நாங்கள் வந்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி பார்க்குறேன். கேமராலேயும் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக வரமாட்டுக்கு. நானும் 2-3 ஆப் பார்த்துக்கிட்ருக்கேன் க்ளீனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ சீக்கிரமாக அதுவும் அப்டேட் ஆயிரும் கைஸ். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ
எனக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை கைஸ். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. பை.